காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி நாகை மாவட்டம் சீர்காழி ரயில் நிலையத்தில் சென்னை திருச்சி செல்லும் சோழன் விரைவு ரயிலை மறித்து தொடர் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், விவசாயிகள் போராட்டத்தால சோழன் விரைவு ரயிலின் பயணம் எவ்வளவு மணி நேரமா தடைப்பட்டிருக்கு? இது குறித்து சொல்லுங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து 48 மணி நேரம் டெல்டா மாவட்டங்களில் அதாவது விவசாயிகள் அனைத்து கட்சியினரின் போராட்டம் என்பது தீவிரமடைந்து வருகிறது. இந்த போராட்டம் காரணமாக நேற்று நாகப்பட்டினம் அதாவது கீழ்வெளியில் உள்ள பகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் விவசாயிகளும் அதாவது காரைக்காலிலிருந்து வந்த சரக்கு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள விவசாய பெண்கள் தண்டவாளத்தில் அதாவது அழிந்த நாற்றுகளை தண்டவாளத்தில் கிடத்தி அந்த பகுதியில் ஒப்பாரி போராட்டமும் நடத்தினர். தொடர்ந்து அந்த பகுதியில் வந்த பல்வேறு அரசியல் கட்சியினர் பாரத பிரதமர் மோடியின் உருவமை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதே போல நேற்று சீர்காழியில் சோழன் விரைவு ரயிலை மறித்த விவசாயிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் அங்கு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி அந்த போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே நேற்று இரவு முழுவதும் விடிய டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் தண்டவாளத்திலேயே பணியிலேயே படுத்து தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அதாவது சென்னையிலிருந்து திருச்சி வந்த சோழன் எக்ஸ்பிரஸ் சீர்காழியில் விவசாயிகளால் மறிக்கப்பட்டது. இந்த ரயில் என்பது இன்றும் அந்த பகுதியை விட்டு திருச்சிக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த பகுதியில் விவசாயிகள் ரயிலை மறித்து தற்போது வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் என்பது அந்த ரயில் நிறுத்தப்பட்டு சுமார் 22 மணி நேரத்திற்கு மேலாக சோழன் எக்ஸ்பிரஸ் அந்த இடத்தில் நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல நாகப்பட்டினத்தில் இருந்து கிளம்பி வந்த சரக்கு ரயில் கீழ்வெளியூர் பகுதியில் நிறுத்தப்பட்டு இதுவரை 24 மணி நேரம் ஆகிறது. அந்த ரயிலும் இங்கிருந்து தூத்துக்குடி செல்ல முடியாமல் வழியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. நேற்று இரவு அதாவது வேளாங்கண்ணியில் இருந்து வாராந்திர எக்ஸ்பிரஸ் லோக்மானிய திலக் மும்பை செல்லும் இந்த லோக்மானிய திலக் ரயிலும் நாகப்பட்டினத்தில் நிறுத்தப்பட்டது. இதனால் அந்த பகுதிக்கு அதாவது அந்த ரயிலில் பயணம் செய்ய வந்த பயணிகளும் பரிதவிப்புக்கு ஆளானார்கள். மேலும் அதாவது கேரளா செல்லக்கூடிய எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலும் நாகப்பட்டினத்தில் நிறுத்தப்பட்டது. பயணிகளுக்கு மாற்று பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்ட போதிலும் அந்த பயணிகளுக்கான அந்த டிக்கெட் அதாவது திருப்பி செலுத்த வேண்டிய கட்டணத்தை அதாவது நிலைய அதிகாரிகள் வழங்க நேற்று மறுத்துவிட்டனர். இதனால் நாகப்பட்டினத்தில் சிறு சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சில பேருக்கு மட்டும் அந்த திருப்பி கட்டணம் செலுத்தப்பட்டது. அதிக தொகை அதாவது ஏசி பெட்டியில பயணம் செய்ய முன்பதிவு செய்தவர்களுக்கு அந்த கட்டணம் செலுத்தப்படவில்லை. இதனால் அவர்கள் தங்களது குமுறலையும் நம்மிடம் தெரிவித்தனர். இதே போல இந்த பகுதி டெல்டா மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து விவசாயிகள் பல்வேறு அரசியல் கட்சியினரால் இந்த பகுதியை ஸ்தம்பித்துள்ளது.